இந்த வீடியோவில் நாங்கள் ரபல் ஷூட் பண்ண போகிறது இந்த அயன் பாக்ஸை தான். உண்மையிலே நாங்கள் சில விஷயங்களை நாங்கள் இதில் தெரிஞ்சு வச்சுக்கொண்டோம்னு சொன்னால் நாங்கள் இதில் வர சின்ன சின்ன பிரச்சனைகளை நாங்கள் எப்படி பழுத பார்க்குறதுன்றதை நாங்கள் அறிஞ்சு கொள்ள முடியும். இப்போ இந்த வீடியோ சாதாரணமாக நாங்கள் இதை எப்படி ஃபைன் பண்ணுறது, இந்த பிரச்சனைகளை என்ன மாதிரியான எரர்ஸுகள் இதில் வரும், இல்லைன்னா அதை நாங்கள் எப்படி ரிப்பேர் பண்ணுறது என்ற விஷயத்தை தான் நாங்கள் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். அப்போ ഇതിன் ஃபால்ட் என்னென்னு சொன்னால், ഇതിൻ്റെ பிரச்சனை என்னென்னு சொன்னால், நாங்கள் சப்ளை கொடுக்குற நேரம் ஒன்றும் இல்லை, டோட்டலாக பவர் ஆஃப். ரைட், எந்த விதமான இண்டிகேட்டர்ஸ், இந்த இண்டிகேட்டர்ஸும் ஒர்க் பண்ண இல்லை, ஹீட் கூட வரையில்லை. இப்போ இதுதான் இந்த பிரச்சனை. இப்போ நாங்கள் ஜஸ்ட் இருக்கா பவர் இருக்கா நாங்கள் கொடுத்து செக் பண்ணி பார்ப்போம். ரைட், இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த விதமான இண்டிகேட்டர்ஸும் ஒர்க் பண்ணல. பவர் நாங்கள் கொடுத்தாச்சுது, பட் ஹீட்டும் இல்லை, இண்டிகேட்டர்ஸும் இல்லை. இது ஒரு ஃபுல் டெத் கண்டிஷன். முதல்ல நாங்கள் சில விஷயங்களை நாங்கள் ஃபிசிக்கலாகவே வெளியில் வச்சு நாங்கள் சில விஷயங்களை பார்க்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த டொப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த 13 MA டொப்பில் இதில் வந்து மெல்லமாக உருகி இருக்குது இல்லையா. இப்போ சில நேரங்களில் இந்த இதுவும் பிரச்சனைகளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இது ஏன் இப்படி வாரதுன்னு சொன்னால், கூடுதலாக எல்லா இடங்கள்லையும் நாங்கள் பாவிக்கிறது இந்த அயன் பாக்ஸ் இருக்குன்னு சொன்னால், சில வேளை இந்த 13 MA இந்த சாக்கெட் அவுட்லெட் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் ஒரு மல்டிப்ளக் அடித்து மல்டிப்ளக் கூடாக நாங்கள் சில வேளை பயன்படுத்துவோம். அது உண்மையிலேயே ஒரு விரும்பத்தகாத ஒரு விஷயம். ஏனென்று சொன்னால், இந்த அயன் பாக்ஸ் கிட்டத்தட்ட 2000 வாட்ஸ் எடுக்குது. இந்த 2000 வாட்ஸ் எடுக்குதுன்னு சொன்னால் எங்களுக்கு கிட்டத்தட்ட 8 ஆம்பியருக்கு மேலே எடுக்க போகுது இந்த அயன் பாக்ஸ். அப்போ நாங்கள் இந்த அயன் பாக்ஸ் அவ்வளவு கரண்ட் எடுக்கிற நேரம், நாங்கள் சில மல்டிப்ளக்கை நாங்கள் யூஸ் பண்ணுற நேரம், அதில் அந்த சரியான ஆம்பியர் ரேஞ்ச் இதுக்கு போக இல்லைன்னு சொன்னால் கூட அதில் ஹீட் ஆகி, அந்த மல்டிப்ளக் ஹீட் ஆகி, அந்த ரோல் ப்ளக் ஹீட் ஆகி இந்த மாதிரியான சிச்சுவேஷன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் அயன் பாக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற நேரம் எப்போவுமே நேரடியாக சாக்கெட் அவுட்லெட்டில், இவங்க சுவரில் இருக்கிற அந்த அவுட்லெட்களில் நீங்கள் நேரடியாக லிங்க் பண்ணி பாவிக்கிறது உண்மையிலேயே சாலை சிறந்தது. அப்படி இல்லைன்னு சொன்னால் ஆம்பியர் கூடின, இப்போ வர கொஞ்சம் விலை கூடின லேட்டஸ்டான எக்ஸ்டென்ஷன் கோடுகளை நீங்கள் பயன்படுத்துகிறது மிகவும் உபயோகமான ஒரு விஷயமாக இருக்குது. அப்படி பாவிக்கிற நேரம் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இதில் வராமல் இருக்குது. ரைட், ஸோ இப்போ நாங்கள் இந்த கனெக்ஷன்ஸை நாங்கள் ஒருக்கா செக் பண்ண வேணும். அப்போ முதல்ல நாங்கள் இதை ஒருக்கா செக் பண்ணி பார்ப்போம். இந்த டொப்பில் இருக்கிற விஷயத்தையும் நாங்கள் செக் பண்ணி பார்க்க இயலும். அதே நேரம் இப்போ இதில் இருக்கிற இந்த நட்ஸை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கொண்டு இதில் இருக்கிற கனெக்ஷன்ஸ் பக்கம் நீங்கள் பார்க்க இயலும். இப்போ இந்த நட்டை நீங்கள் லூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த கவரை நீங்கள் மெல்லமாக வெளியில் எடுக்க இயலும். ரைட், இதில் இருக்கிற இந்த லொக்கை நீங்கள் சின்ன ஒரு லொக் தான், அதை நீங்கள் ரைட். அப்போ இதை கலட்டி நான் பார்த்து இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் டெர்மினேஷன்ஸ் இருக்குது. அப்போ இந்த டெர்மினேஷனில் இருந்து கொண்டு தான் நாங்கள் செக் பண்ணி பார்ப்போம் இந்த கனெக்டிவிட்டி சரியாக இருக்கான்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். ரைட், அப்போ முதலாவது டெஸ்டிங் எங்களுக்கு இருக்க போது கனெக்டிவிட்டி டெஸ்டிங்கை நாங்கள் செய்ய போகிறோம். இந்த ப்ளக்கில் இருந்து இந்த அயன் பாக்ஸுக்கு வர இந்த கனெக்ஷன் எங்களுக்கு சரியாக இருக்கான்றதை நாங்கள் செக் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு பிறகு தான் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸுக்கு நாங்கள் போக போகிறோம். ரைட், இப்போ நாங்கள் மல்டிமீட்டர் எடுத்தாச்சு. இதில் நாங்கள் கண்டினியூட்டி டெஸ்ட் பண்ணுற போகிறோம். அப்போ கண்டினியூட்டி ஸ்கேலில் நீங்கள் செலக்ட் பண்ணி விட்டுக்கொண்டு இந்த ரேஞ்சை நீங்கள் கண்டினியூட்டி செலக்ட் பண்ணிக்கொண்டு இதை ஷோர் பண்ணி பார்க்குற நேரம் அங்கே கனெக்டிவிட்டி கனெக்ஷன் ஆகுது. இப்போ நாங்கள் பார்ப்போம் ஒன்றா இந்த கனெக்ஷன் சரியாக இருக்குன்னு சொல்லி. முதலாவது நாங்கள் லைவை லிங்க் பண்ணிக்கொண்டு லைவில் நாங்கள் அந்த ஒரு ப்ரோப்பை வச்சுக்கொண்டு இந்த சாக்கெட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் எரிஞ்சிருக்கிற பக்கம் தான் எங்களுக்கு லைவ், அதை நாங்கள் செக் பண்ணி பார்ப்போம். ரைட், இப்போ கண்டினியூட்டி இருக்குது, லைவில் எங்களுக்கு கண்டினியூட்டி இருக்குது, நியூட்ரலில் எங்களுக்கு கண்டினியூட்டி இருக்கா? எஸ், ரைட், நியூட்ரல்லையும் எங்களுக்கு கண்டினியூட்டி இருக்குது. ஏர்த்தையும் நாங்கள் செக் பண்ணுவோம். ரைட், ஏர்த்தும் எங்களுக்கு கண்டினியூட்டி இருக்குது. ரைட், இப்போ எங்களுக்கு இந்த வயர் செக்ஷனில் எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்போ இந்த டெஸ்டிங் என்ன செய்துட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் கட்டாயம் இந்த அயன் பாக்ஸை நீங்கள் ஃபுல்லாக பிரித்தே ஆக வேணும். ரைட், அப்போ நாங்கள் ஒன்றா நாங்கள் கலட்டுவோம். முதல்ல நீங்கள் இந்த ஓட்டை இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கு தான், நீங்கள் பம்ப் பண்ணுறது
இந்த வாட்டரை வந்து பம்ப் பண்ணுற இடத்த இதை வந்து நீங்கள் மெல்லமாக ரிமூவ் பண்ண வேணும். ஏன்னா இதுக்குள்ளே வந்து ஸ்க்ரூஸ் இருக்குது. அப்போ இந்த பக்கத்தில் நீங்கள் கொடுத்து கொண்டு இது தண்டினீங்கன்னா மெல்லமாக அது கலண்டு வழியில் வரும். அதேமாதிரி மற்றதையும் நீங்கள் அந்த மாதிரியே தண்டி கலட்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்குள்ள ஒரு ஸ்க்ரூஸ் இருக்குது. இப்போ இந்த ஸ்க்ரூஸையும் நீங்கள் ரிமூவ் பண்ண வேணும். ரைட், முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ப்ராப்பரான டூல்ஸஸை நீங்கள் யூஸ் பண்ணுறது நல்லா. என்றால் அப்படி இல்லைன்னு சொன்னால் ஸ்க்ரூஸ் வந்து டேமேஜஸ் ஆகிட்டுன்னு சொன்னால் நீங்கள் பாவிக்க முடியாமல் போயிடும். இந்த பேக் சைடில் இருந்த நட்டு இப்படி ஒரு நட்டு தன்னோட வித்தியாசமான நட்டு. இப்போ அதுக்கு இப்படி ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர்ஸை நாங்கள் பாவிக்க வேண்டியிருக்கலாம் இந்த மாதிரி. ஸோ அப்போ அதுக்குரிய டூல்ஸஸ் நீங்கள் ப்ராப்பரான டூல்ஸஸை நீங்கள் பாவிங்க. ஸோ இதில் இருக்கிற க்ரஸ் ஸ்க்ரூ ட்ரைவர் அந்த ஸ்க்ரூவை நாங்கள் கலட்டி கொள்ளுவோம். இதில் ஒரு நட்ஸ் இருக்குது. இந்த நட்டு அதே மாதிரி இதில் இருக்கிற இந்த ரெண்டு நட்ஸ் இந்த மூண்டையும் நீங்கள் ரிமூவ் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த மேல் கவர் அதை அப்படி நாங்கள் ரிமூவ் பண்ண முடியும். ரைட், ஓகே. ஸோ இப்போ இதை ரிமூவ் பண்ணுற நேரம் இந்த வாட்டர் லைனுக்குரிய டியூப்ஸையும் நீங்கள் கவனமாக ரிமூவ் பண்ண வேணும். ரைட், இப்போ இதை நாங்கள் ரிமூவ் பண்ணியாச்சு. இது மேல் கவர். இந்த மேல் கவரை நீங்கள் ரிமூவ் பண்ண பிறகு இதில் கீழே இன்னும் ஒரு கவர் ஒன்று இருக்குது. இந்த கவருக்கு கீழே தான் எங்களுக்கு அந்த அயன் பாக்ஸுக்குரிய மெட்டல், அதாவது எலிமெண்ட்டுக்குரிய பவர், அதே நேரம் இதில் இருக்கிற தேர்மல் ஓவர்லோட்டுக்குரிய பவர், அடுத்த என்னென்ன அக்சசரிஸ் இருக்குன்னு சொல்லி உள்ளுக்கு இன்சைடில் இருக்குது. அப்போ நாங்கள் இதை அப்படியே வச்சுக்கொண்டு இந்த கவரையை நாங்கள் ரிமூவ் பண்ணுவோம். ரைட், இந்த 3 நட்டை நாங்கள் ரிமூவ் பண்ண பிறகு இவரை வந்து அப்படியே பிரித்து எடுத்துக்கொள்ள முடியும். ரைட், இதுக்கு கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் இந்த அயன் பாக்ஸுன்ற முக்கியமான பாகம். இங்கே தான் வயர் கனெக்ஷன்ஸ் வந்து கனெக்ட் ஆகிற இடம். ரைட், இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து இந்த ரெட் ஒயர் வந்து இதில் வந்து லிங்க் ஆகிற இடம். இதில் ஒரு ரெட் ஒயர் இதில் வந்து லிங்க் ஆகி இதில் ஒரு ஃபியூஸ் வந்து கொடுத்துருப்பான். இந்த இடத்துல இன்சுலேஷன் போட்டிருக்குது. இப்போ இந்த இன்சுலேட் பண்ணியிருக்கிற இடம் வந்து இது ஒரு ஃபியூஸ், தேர்மல் ஃபியூஸ். இதுதான் நீங்கள் செட் பண்ணுற டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி கட்டாகி வேலை செய்ய போகுது. இப்போ நீங்கள் அயன் பண்ணி கொண்டிருக்கிற நேரம் ஒரு லிமிட்டுக்கு ஹீட் வந்துடுன்னு சொன்னால் டிக்குன்னு ஒரு சத்தம் கேட்கும், டக்குண்டு ஆஃப் ஆகும், அந்த இண்டிகேட்டர் ஆஃப் ஆகும். அது ஹீட் வந்து கொஞ்சம் குறைஞ்சா பிறகு திருப்பி டிக்குன்னு சத்தம் கேட்டு ஒன்றாகும். அந்த வேலையை செய்கிறவர் இவர் தான். இதில் தான் நீங்கள் அந்த டெம்பரேச்சர் வந்து இதை வந்து செட் பண்ணுவீங்களா. ஒவ்வொரு துணிக்கும் ஏற்ற மாதிரி நீங்கள் அயன் பண்ணுற அயனிங் ஆப்ஷன் நீங்கள் செட் பண்ணுற வந்து இவர்றான். இந்த செட்டிங் பாயிண்ட் இவர்றான். இதில் வந்து இந்த பைமெட்டல்னு சொல்கிறது, இந்த பைமெட்டல் தான் இந்த ஹீட்டை டிடெக்ட் பண்ணி இதை வந்து சுவிட்ச் பண்ணி கொண்டு இருக்குது. அப்போ இதுக்குள்ள எங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும், இந்த பைமெட்டலில் பிரச்சனை இருந்தாலும் எங்களுக்கு அயன் பாக்ஸுக்கு எலிமெண்ட்டுக்குரிய சப்ளை போகாது. அதே நேரம் இந்த ஃபியூஸில் பிரச்சனை இருந்தாலும் எங்களுக்கு இந்த எலிமெண்ட்டுக்குரிய சப்ளை போகாது. இது ரெண்டும் அந்த எலிமெண்ட்டுக்குரிய, அதாவது அயன் பாக்ஸிൻ്റെ எலிமெண்ட்டுக்குரிய சப்ளை வந்து இதிலிருந்து இதுக்கு போகுது. அப்போ சப்ளை இங்கே வந்து ஒரு சப்ளை வந்து நேரடியாக இங்கே லிங்க் பண்ணப்பட்டிருக்கும், இந்த ஃபியூஸோட வந்து லிங்க் பண்ணப்பட்டிருக்கும். அடுத்த சப்ளை வந்து இந்த பைமெட்டலுக்கு போய் பைமெட்டலூடாக இந்த எலிமெண்ட்டுக்கு சப்ளை லிங்க் ஆகக்கூடியதாக இருக்கும். இப்போ நாங்கள் செக் பண்ணி பார்ப்போம் ஒன் பை ஒன்னாக என்ன மாதிரி என்ன சிக்கல் இதுக்குள்ளே வந்திருக்குன்னு சொல்லி நாங்கள் செக் பண்ணி பார்ப்போம். ரைட், இப்போ க்ளீனிங் ப்ராசஸ் நாங்கள் முடித்தாச்சு. இப்போ நாங்கள் செக் பண்ணி பார்க்க போகிறோம் ஒன் பை ஒன்னாக. உங்களுக்கு இதுக்குள்ள என்ன பிரச்சனை ஏற்பட்டிருக்குன்றதை நாங்கள் செக் பண்ணி பார்க்க போகிறோம். ரைட்,
ஓகே, மல்டிமீட்டர் எடுத்துக்கொள்வோம். மல்டிமீட்டரில் நாங்கள் கண்டினியூட்டி டெஸ்டிங்கில் வச்சுக்கொண்டு கண்டினியூட்டி டெஸ்டிங்கில் வச்சுக்கொண்டு நாங்கள் இப்போ முதலாவதாக இந்த பயோமெட்டலை நாங்கள் ஒரு செக் பண்ணி பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டெர்மினல் இதில் கனெக்ட் ஆகி மற்ற டெர்மினல் இதில் இருந்து வெளிக்கிட்டு வந்து இந்த எலிமெண்ட்டுக்கு போகுது. ரைட், அப்போ இந்த எலிமெண்ட்டுக்கு இது ரெண்டும் எலிமெண்ட்டுக்குரிய டெர்மினல். இந்த அயன் பாக்ஸின் எலிமெண்ட்டின் சப்ளை இதில் தான் 230 சப்ளை வந்து போகுது. இவ்வளவும் ஹீட்டிங் பார்ட், அப்படி தான் ஹீட் ஆக போகுது. இப்போ இந்த சப்ளை ஒரு சப்ளை வந்து எங்களுக்கு எலிமெண்ட்டின் மெட்ட பக்கத்தில் இருக்குது. எலிமெண்ட்டுக்கு வந்து அதாவது மைமெட்டலுக்கு வந்து எலிமெண்ட்டுக்கு போகுது. மெட்ட சப்ளை வந்து அதாவது நியூட்ரலோ லைவ் வந்து எங்களுக்கு இந்த ஃபியூஸுக்கு வந்து ஃபியூஸ் ஊடாக எலிமெண்ட்டுக்கு போகுது. அப்போ நாங்கள் அதில் செக் பண்ணி பார்ப்போம். ரெட், அதாவது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ரெட் ஒயர் வந்து இதில் லிங்க் ஆகியிருக்குது இங்கேன்னு சொன்னால் இந்த லைவில். அப்போ நாங்கள் லைவ் சப்ளையில் வச்சுக்கொண்டு லைவில் வச்சுக்கொண்டு நாங்கள் இங்கே செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, உங்களுக்கு எந்த ரீடிங்கும் வேறு இல்லை. ரைட், இப்போ இதில் எங்களுக்கு ரீடிங் ஒன்றும் வேற இல்லை. இப்போ அடுத்த கட்டமாக நாங்கள் பயோமெட்டல் ஒருக்கா செக் பண்ணி பார்ப்போம். ரைட், பயோமெட்டல் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ரைட், இப்போ இதை நீங்கள் ஃபுல்லாக 0 கொண்டு வந்துட்டிங்கன்னா எங்களுக்கு பயோமெட்டல் எந்த ரீடிங்கும் காட்டாது, எந்த வேல்யூஸும் இல்லை, 0 வேல்யூஸ். ரைட், இதில் வந்து இந்த பஸ் சவுண்டும் எங்களுக்கு இதில் இருந்து வரையில்லை. அப்போ பஸ் சவுண்ட் எங்களுக்கு வராதபடியாக இதில் வந்து எந்த வேல்யூஸும் இல்லை. இப்போ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுற நேரம் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த உங்களோட பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஹீட்டிங் நீங்கள் அயன் பண்ணுறதுக்குரிய ஒவ்வொரு ஸ்கேலிங் ஏற்ற மாதிரி நீங்கள் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணுற நேரம் இங்கே தான் அது அட்ஜஸ்ட் ஆகும். இந்த பயோமெட்டலில் தான் அட்ஜஸ்ட் ஆகும். அப்போ நீங்கள் கொஞ்சம் கூட்டி வச்சுக்கொண்டு நீங்கள் செக் பண்ணுற நேரம் உங்களுக்கு பயோமெட்டல் ஓகே. பயோமெட்டலில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் இதில் நாங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கொண்டு பயோமெட்டலில் செக் பண்ணுற நேரம் எங்களுக்கு பயோமெட்டல் ரீடிங் எங்களுக்கு காட்டுது. அப்போ நாங்கள் இதில் நியூட்ரலில் வச்சுக்கொண்டு இங்கே பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு எலிமெண்ட்டில் செக் பண்ணுற நேரம் எங்களுக்கு நியூட்ரலில் எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அப்போ இந்த லைவ் சப்ளை வந்து எங்களுக்கு இங்கே அயன் பாக்ஸுக்கு வர இல்லை. ரைட், லைவ் சப்ளை எங்களுக்கு அயன் பாக்ஸுக்கு வர இல்லை. அப்போ நாங்கள் இப்போ செக் பண்ண வேண்டியது இந்த ஃபியூஸை தான். இந்த ஃபியூஸை நாங்கள் ஒருக்கா செக் பண்ணுவோம். ரைட், இவர் தான் அந்த ஃபியூஸ். இதுதான் அந்த ஃபியூஸ். இவர் வந்து இதில் வேல்யூஸ் இதில் போடப்பட்டிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதில் தெரியும். ரைட், 240 பாகசி என்று போட்டிருக்கணும். 10 ஆம்பியர். ரைட், ஓகே, 10 ஆம்பியர் ஃபியூஸ். அப்போ இதற்கு நாங்கள் செக் பண்ணுவோம் இந்த ஃபியூஸை. இவர் எங்களுக்கு வேல்யூஸ் காட்டுறாருன்னு சொல்லி பார்ப்போம். இந்த இவர் எங்களுக்கு பிரச்சனை இருந்தவர். ரைட், எஸ், உண்மையிலேயே இவர் எந்த ரீடிங்கும் இல்லை, இவர் எந்த வேல்யூஸும் எங்களுக்கு தெரியல. அப்போ இந்த அயன் பாக்ஸில் இருக்கிற பிரச்சனை என்னென்னு சொன்னால் இது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஓவர் ஹீட் ஆகியிருக்குது. ஓவர் ஹீட் ஆன நேரம் இந்த டெம்பரேச்சர் ப்ரொடெக்ஷன்ஸ் ஃபியூஸ் வந்து அப்செட்டாக போயிடுச்சு. இப்போ நாங்கள் இதுக்கு ஒரு சின்ன ஒரு வேலை ஒன்று செய்வோம். இது ரெண்டையும் கம்பி ஒரு ஒரு கண்டக்டர் ஒன்று எடுத்து நாங்கள் அதை லிங்க் பண்ணுவோம். இதை நாங்கள் லிங்க் பண்ணிக்கொண்டு செக் பண்ணி பார்ப்போம் எங்களுக்கு அயன் பாக்ஸ் ஒர்க் ஆகுதாண்டு. இந்த ப்ரொசஸில் எங்களுக்கு இது அயன் பாக்ஸ் ஒர்க் ஆகும்னு சொன்னால் நாங்கள் இந்த டெஸ்டிங்கில் பாஸ். அப்போ நாங்கள் இதை மாற்றிட்டு அயன் பாக்ஸை நாங்கள் ஆன் பண்ணினோம்னு சொன்னால் எங்களுக்கு அந்த அயன் பாக்ஸ் ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. அப்போ அந்த ப்ராசஸை நாங்கள் ஒரு செக் பண்ணி பார்ப்போம்.
ஓகே, இப்போ நாங்கள் இதை கனெக்ட் பண்ணுவோம். ரைட், இதை நாங்கள் பவரோட கனெக்ட் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா இது இண்டிகேட்டர் இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் இந்த பவரை கொண்டு எங்களோட ப்ளக்கில் கனெக்ட் பண்ணுவோம். ரைட், ரன் பண்ணுவோம். வா, பார்த்தீங்கன்னு சொன்னால் இண்டிகேட்டர் ஒர்க் பண்ணுது. எங்களுக்கு இருந்த பிரச்சனை எங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எலிமெண்ட்டும் ஹீட் ஆகிட்டுது. ரைட், இப்போ இதில் இருந்த பிரச்சனை எங்களுக்கு என்னென்னு சொன்னால் இந்த ஃபியூஸ் மட்டும்தான். ரைட், இப்போ நீங்கள் இதில் கை வைக்கிறேன்னு சொன்னால் தயவு செய்து இதை பவரை அன்ப்ளக் பண்ணிடணும். பண்ணிவிட்டு தான் நீங்கள் கை வைக்க வேணும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு இருந்த பிரச்சனை இந்த தேர்மல் ஃபியூஸ் மட்டும்தான். இப்போ இந்த தேர்மல் ஃபியூஸை நாங்கள் மாற்றிட்டு இதை ப்ராப்பராக நாங்கள் கனெக்ட் பண்ணிட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு இதுன்ற அயன் பாக்ஸுன்ற வேலை முடிஞ்சுது. ஸோ இதுதான் இப்படித்தான் நாங்கள் ஒரு அயன் பாக்ஸுன்ற கனெக்ஷன்ஸ், அயன் பாக்ஸுன்ற பிரச்சனையை நாங்கள் ஃபைன் பண்ணுவோம். முக்கியமாக இதில் இருக்கிற பிரச்சனை ரெண்டு மெயினான பாகம் மட்டும்தான் இந்த அயன் பாக்ஸை கண்ட்ரோல் பண்ணுது. இப்போ சில அயன் பாக்ஸில் கொஞ்சம் டிஜிட்டலைஸ் ஆக மாட்டேன் சொன்னால், கொஞ்சம் டிஜிட்டல் இண்டிகேட்டர்ஸ் இருக்குமெண்டா, இல்லை டிஜிட்டல் மீட்டர்ஸ் இருக்குமென்னு சொன்னால் அதுக்குள்ள சில சென்சர்ஸும் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் மெயின் இங்கே இந்த மூன்றும் தான் மெயினாக இருக்குது. இதில் இந்த பைமெட்டல் பார்ட் உண்டு, அடுத்தது தேர்மல் ஃபியூஸ் உண்டு. இந்த தேர்மல் ஃபியூஸ் எப்போவுமே லைவில் இருக்கும், இந்த பைமெட்டல் பார்ட் வந்து நியூட்ரலில் இருக்கும். இந்த மெத்தடில் தான் ஒவ்வொரு அயன் பாக்ஸ்லேயும் பவர் வந்து கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ இந்த நியூட்ரல், இந்த டாப் லைன், இந்த லைன்ஸை நீங்கள் முதல்ல செக் பண்ண வேணும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்புக்கு நீங்கள் வர வேணும். இதுதான் இப்படித்தான் நாங்கள் ஒரு அயன் பாக்ஸுன்ற பழுதை நாங்கள் கண்டுபிடிப்போம். ஸோ நன்றி உங்களோட நேரத்துக்கு, நீங்கள் அதை வாட்ச் பண்ணதுக்கு. உங்களுக்கு இது பிரயோஜனமாக இருந்தான்னு சொல்லி நீங்கள் மற்றவங்களோடையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நிறைய பேர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க வீடியோஸ். உங்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்கும்னு சொன்னால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக நிறைய வீடியோக்களை நாங்கள் இந்த சேனலில் நான் போடுறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். நன்றி உங்களோட சப்போர்ட்டுக்கு. தேங்க்யூ ஸோ மச்.